அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. என்னடா இவ்வளோ சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதான் விபிஎஸ்க்கு வந்துட்டுருக்குறீங்களே, அந்த சந்தோஷந்தான். எல்லோருமே விபிஎஸ்க்கு நாளைய தினம் நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு இன்றைய நைட்டை நீங்கள் விடுவீங்க, வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்பி கொடுங்க. சோம்பேறித்தனத்தை நிச்சயமாக காட்டாதீங்க, அது நல்லதல்ல. என் கூட இருக்கிறவங்க ஆகட்டும், சபையில் ஆகட்டும், நான் வெவ்வேறு கூட்டங்களை நடத்தி எவ்வளோ பிஸியாக வைக்கிறேன் பாருங்கள். இவையெல்லாம் யாருக்காக செய்கிறேன்? உங்களுக்காக தான் செய்கிறேன். என்றைக்குமே ஒரு தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த பாரு, இப்போ நான் அனுப்பி கொடுக்குற இந்த வீடியோலாம் நம்ம வீட்டை நோக்கி வந்தால் தான் கர்த்தருக்குள் நடக்கிறன்னு சொல்லக்கூடாது. நாம் எந்திரிச்சு போக வேண்டியதெல்லாம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டை நோக்கி வரணும் அப்படின்னு காத்திருக்கிறது ஒரு வகையான தவறாகும். சில வேளைகளில் ஆசீர்வாதத்துக்கு நாம் தான் நடந்து செல்லணும். ஆசீர்வாதத்தின் வழியில் நாம் தான் நடக்கணும். நாம் ஒருபோதும் வீடு நம்மளை தேடி வரும் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கூட்டுக்குள்ள ஒரு லைனை போட்டு ஒரு கோட்டை போட்டு அதற்குள்ளவே வாழ்க்கை நடத்தக்கூடாது. அதற்கு மிஞ்சி யோசிக்கணும். தவறான காரியங்களில் உயிர் பிரிகிற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நண்பர்களோடு கூட சேர்ந்து பிள்ளைங்க வெளியே போயிடுறாங்க, உயிர்கள் பிரிந்து போது செத்துடுறாங்க. அது பை ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதோ வகை வகையான மரணங்கள் வருது. அதுபோல் நம்ம இதை போல் ஒரு டூருக்கு அங்கே இங்கே போக மனசு வைக்கிறோம். ஆனால் ஒரு சபையில் ஒரு விபிஎஸ் வச்சுருக்கிறாங்க, சபையில் மீட்டிங் வச்சுருக்கிறாங்கன்னா 10 முறை யோசிக்கிறோம், எப்படி என் பிள்ளையை அனுப்புறது, அவங்கள நம்பி நம்ம அனுப்பலாமா அப்படின்னு. ஒரு டூருக்கு வர மனசு கூட கடவுள் மீது உங்களுக்கு ஏற்கப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஓடி போய் ஆசீர்வாதத்தை வாங்குகிற ஒரு விஷயத்தை விட ஆசீர்வாதம் எப்பொழுதும் தன்னை தேடி வரணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாகும். ஆனால் அநேக பிள்ளைங்க பெயர் கொடுத்தீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு அந்த நாளுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆயத்தமாய் நீங்கள் வருகிறதை குறித்து எங்களுக்கு அறிவித்தது மிகுந்த சந்தோஷமாகும். நீங்கள் ஆண்டவருடைய விஷயத்தில் வளரணும். இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை மறக்காதீங்க. நம்மை தேடி வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு பக்கங்க, ஆனால் நாம் தேடி செல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் மறுபக்கம் இருக்கு. இது 2ஐயும் இறைவன் நம்மகிட்ட கவனிக்கிறார். நம்மளை தேடி வர வேண்டியது தேடி வந்துருங்க, ஆனால் நாம் தேடி போக வேண்டியது, நாம் ஒத்துழைக்க வேண்டியது, நாம் விட்டு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், அல்லாவிட்ட தேவனுடைய வழிமுறைகள், அல்லாவிட்ட ஒழுக்குமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் சிறு வயதிலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை பாரு, இது சபை மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்றாங்க, நீயும் போய் சேரணும். நீ தனியாக நிற்கக்கூடாது. போ மம்மி, நான் வரமாட்டேன், அவங்க கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் கூட நீங்கள் எடுத்துக்கங்க, அங்கே கூட சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். ரேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜில், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பலப்படுத்துறீங்க. அதெல்லாம் இருக்கும். உனக்கு அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்தால் என்கிட்ட சொல்லு, நான் பிரின்சிபால்கிட்ட வந்து பேசுகிறேன், அது யார் உன்னை ராகிங் பண்ணது நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துறீங்க. ஏன்? சம்பாதனை. காலேஜ் படித்தா சம்பாதனை கிடைக்குது. அந்த சம்பாதனைக்கு பாருங்க, அங்கே ராகிங்கே செய்தாலும் அனுப்பி கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு விபிஎஸ்க்குன்னு வரும்போது சின்ன எறும்பு கடித்தாலும் படுத்துக்கம்மா, வேண்டாம் வேண்டாம் போயிடாத, படுத்துக்க. எவ்வளோ பெரிய அநியாயமான ஒரு நடத்தை இல்லையா இது? நான் வந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லலை, வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த முறை சிறு பிள்ளைகளை எல்லாம், சிறு பிள்ளைகள் என்றால் அவங்களுக்கு அவங்களாகவே ஊட்டிக்க தெரியாது. இப்போ நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு அவங்களாகவே சாப்பிட தெரியாது. அப்பேறிப்பட்ட பிள்ளைகளையும் கூட எங்கள் கூட அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், வாழ்க்கையில் இதெல்லாம் முத்தி போயிடும். நீங்கள் சிறு வயதில் இறைவன் கொடுக்கக்கூடிய சில அனுபவங்களை நீங்கள் பெறல அப்படின்னா முத்தி போயிடும். முத்திச்சின்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் வீட்டை தேடி வர ஆசீர்வாதத்தை மட்டும்தான் விரும்புவீங்க, நீங்கள் தேடி போகிற ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டீங்க.
இவை எல்லாம் உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பரிசுத்த ஆவியில பிறந்தார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில பிறந்தார். ஆயிலும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏன் பரிசுத்த ஆவி வந்தார்? அப்போ பரிசுத்த ஆவியில பிறக்கிறது வேற, ஆவியை பெறுகிறது வேற என்கிற ஒரு டிஃபரன்சியேஷனை நமக்கு சுட்டி காட்டுறார். நான் எதற்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, அவர் ஆவியே பெறவில்லை என்ற விதத்தில் நான் சொல்லலை. நமக்கு ஐடென்டிஃபை ஆகணும் என்ற காரணத்துக்காக வானம் திறக்கப்பட்டு புறாவை போல ஆவியானவர் கிறிஸ்து மேலே இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம்னா, இங்கே இதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆவியானவரால் நாம் பிறப்பிக்கப்பட்டது உண்மைதான். யாரு? இயேசு கிறிஸ்து சொல்ற. ஆவியானவரால் அவர் பிறப்பிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது மறுபக்கத்தின் உண்மையாகும். எனவேதான் ஞானஸ்தானம் முடித்த பின்பு பரிசுத்த ஆவியானவரால் அவர் வனாந்தரத்துக்கு கொல்லப்பட்டார். அதாவது அங்க நடத்தப்பட்டார். ஏன் போனோன்னு இருந்துச்சு, போயே தீரணும். யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவே என்ன செய்தாரு? இப்போ உங்க மொழியில நான் பேசுறேன். கிறிஸ்துவுக்கு VBS வந்துட்டு வனாந்தரத்தில் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த வனாந்தரத்தில் ஒரு டெஸ்ட், ஒரு ஜெயம், ஒரு பாடம், ஒரு கீழ்ப்பிடிதல், ஒரு ஆசீர்வாதம், என்ன சொல்லலாம், ஒட்டுமொத்தமான ஒரு தெய்வீகமான ஒரு வழி நடத்துதல் அந்த வனாந்தரத்தில் காத்திருந்தது. வேண்டாம் வேண்டாம், நாசரத்துக்கு பிசாசு அனுப்பு, நாசரத்து வீட்டில் நான் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துங்கிறான், அவன் வருவானா நான் தட்டி 2 பேசிக்கிறேன், பிசாசை அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு சொன்னா வனாந்தரத்துக்கு போறார். ஒரு முறை அவர் வேறு எங்கேயோ படுத்திருக்க வேண்டிய நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சரியான நேரம், நீ இப்பொழுதே நாசரத்துக்கு போனா உனக்கு ஒரு வேதத்தை கொடுப்பாங்க, படிக்கணும். நீ அங்க படிச்சு அதனுடைய பதில் நீ சொல்லுவை என்று சொன்னால் அது மெய்யாகவே மேசியாவை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையை உன் வாயிலிருந்து தான் வெளியே வரணும். அதனால நீ தான் போகணும்னு சொல்லும் போது அவர் எங்கேயோ இருந்து அவர் மடன் என்று நாசரத்துக்கு ஓடுறார். நாசரத்தில் போய் ஜெபாலயத்தில் உள்ள நுழைந்து அங்க ரெடி ஆயிறார். அந்த மாதிரி அவர் கப்பர்நாகமுக்கு போலியா? அதுபோல ஒரு பெத்தஸ்தாய் என்ற ஒரு ஜெபம், ஒரு மண்டபம், அந்த இடத்துல இறைவன் செல்லலியா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிறு வயதில் உங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. மம்மி வேண்டான்னு சொல்லிச்சு, டேடி வேண்டான்னு சொல்லிச்சு, அதனால இருந்து நான் எப்படி மிஞ்சி வர முடியும் அப்படின்னு உங்க பிள்ளைங்க நினைக்கலாம். பெரியவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் இப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் முத்தி போனது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளையும் தவறான விஷயத்துல முத்தி போக செய்கிறீர்கள். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லலாம், ஒரு சில குறைவுகளை சொல்லலாம். இல்லை என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எங்க வீட்டில் இல்லையா? இல்லை என் பிள்ளைக்கு கொஞ்சம் காலேஜில் கிளாஸ் வச்சுட்டாங்கன்னு, எங்க வீட்டில் இல்லையா? என்னுடைய பிள்ளைக்கு காலேஜில் கிளாஸ் இல்லையா? ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, இல்லைம்மா நீ தான் செய்யணும்மா, நீ தான் பார்த்துக்கணும், தலை கூட வார முடியாது சில குட்டி பாப்பாங்க வருது, அவை எல்லாம் நீ பார்த்துக்கணும், நீ வரணும்மா. உடனே காலேஜுக்கு லீவ் போடலையா? அங்கே சொல்லலையா? அட்டண்டன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு இருக்கு. ஆனால் நம்மெல்லாம் கடவுளுக்குள்ளே நடத்துறது இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அநேக நேரங்களில் சில நெருக்கடி வரும்போது ஆண்டவரை பார்க்குறோம், எதுக்கு இந்த நெருக்கடி, எதுக்கு இந்த பிரச்சனைன்னு. ஆனால் தேடி போய் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுதலை, தேடி போய் நம்ம அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாயிரும். எல்லாம் நம்ம வீட்டை தேடி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு முறை ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரை ஒரு ஓரத்தில் ஒரு விதமான விசித்திரமான பறவைகளை ஆர்காலஜிக்காரர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமானது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பறவைகள் அதிக உயரத்தில் பறக்கிறது இல்லையா? அதுபோல அந்த பறவைகள் எப்போவார் கடற்கரை ஓரத்துலேயே அங்கங்கே உட்கார்ந்துருக்கும், நடுக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கும், படுத்துக்கும், உட்காரும். ஆனால் அது ஒரு முறை ஒரு 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 ஆர்காலஜிக்காரு மிகவும் ஒரு தரோவா ஸ்டடி பண்ணுவார். அந்த இடத்துல தற்செயலாக வரும்போது அந்த பறவைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். இந்த பறவைகளை குறித்து நான் படிச்சிருக்கிறேனே, உயரமான வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாயிற்று, வேகமாக பறக்கக்கூடிய பறவைகளாயிற்று, இங்க கடற்கரையில் ஏன் உட்கார்ந்து இருக்கிறது?
இவைகளை உட்கார்ந்திருக்கவும் பார்க்க முடியாது, நடக்கவும் பார்க்க முடியாது. அப்படி பறக்கும், அப்படி ஓடும். அப்படிப்பட்ட பறவைகள் எப்படி இங்கே உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லி 2-3 நாட்களாய் அந்த கடற்கரைக்கு அவர் வருவாராம். வந்து பார்த்துட்டு போவாராம். அந்த பறவைகள் அங்கே தான் உட்காரமா அப்படி நடக்கும் கொஞ்சம் அப்படியே. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்களை கூப்பிட்டு, இந்த ஊர் பறவைகள் எப்படித்தானா, இல்லை என்ன நடக்கிறது என்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ந்த போது தான் தெரிந்தது, அந்த இனத்துக்கு சேர்ந்த எல்லா பறவைகளும் அப்படி அல்ல. ஆனால் அந்த கடற்கரைக்கு சேர்ந்த பறவைகள் மட்டும்தான் இப்படி ஒரு புத்தியில மாறிட்டு. சரி, அந்த பறவையை தூக்கி எறிந்தால் பறக்க மாட்டேங்கிறது, பறக்கிறதுக்கு பயப்படுது. அப்போதுதான் விஷயம் என்ன நடந்திருக்கும், ஏன் இந்த பறவைகள் பயப்படுகிறது, பறக்கிறதுக்கு போக மாட்டேங்கிறது, வெளியே போக மாட்டேங்கிறது, வெளி உலகத்தை பார்க்க மாட்டேங்கிறது. ஆச்சரியப்பட்ட அவர் ஆராய்ச்சி செய்த போது ஒரு விஷயத்தை உலகத்திற்கு வெளிப்படையாய் சொன்னார். இந்த அங்க மீன் பிடிக்கக்கூடியவர்கள் மீன் பிடித்து வருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கடற்கரையோரமாக படகை நிற்பாட்டி அங்கேயே டிவைட் பண்ணிடுவாங்க. நல்ல மீன்கள் எல்லாம் ஒரு பக்கம், ஒதுவாத சில புழுக்கள் அல்லாவிட்டால் வேறு விசித்திரமான ஜீவிகள் கூட அந்த வலையில் சிக்கிக்கொள்ளும் இல்லையா. நல்ல மீன்கள் எல்லாம் அதை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு, இந்த கெட்டது மற்றும் நம்ம சாப்பிட முடியாததெல்லாம் அந்த ஓரமாகவே கொட்டி விட்டு போயிடுவார்களாம். இதில் சில பறவைகள் கொத்தி சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு கிடைப்பதுன்னா நம்ம எதற்கு கடலுக்குள்ளே போனோம், அதான் வீட்டை தேடி, அதான் நம்ம தேடி வருதே எல்லாமே. நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம், எதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் என்று சொல்லி இந்த பறவைகளை என்ன பண்ணது, எல்லாம் அங்கேயே கடற்கரைக்கு ஓரமாக மீனவர்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். மீனவர்கள் வந்த பெரிய கொண்டாட்டம். இவங்க என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா பறவைகள் எல்லாம் நம்ம கிட்ட வருத பாவம் அப்படின்னு சொல்லி நல்ல மீன்களையும் அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பறவைகளுக்கு பெரிய சந்தோஷம், பரவாயில்லையே இருக்கிற இடத்துலயே எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் அப்படியே ஜென்ரேஷனா இது நடந்தது. தற்காலிகமான ஒரு சில வருடத்தில் நடந்த விஷயம் அல்ல அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றார். இது பல ஒரு காலங்களாக நடந்து வருவதனால் அதனுடைய குட்டிகள் மறந்து விட்டதாம் பறக்க. அதுங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வீட்லயே இரு, அதான் நம்மளை தேடி எல்லாம் வருது, நம்மளை தேடி ஆசீர்வாதம் வருது, இப்போ நம்மளுக்கு என்ன குறைவு, எல்லாமே நல்லதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் அவைகளுக்கு அந்த கற்றுக் கொடுத்த உடனே, அதாவது சாப்பாடு கிட்டியே வருதுன்னு சொன்ன உடனே அந்த பறவைகள் பழகி போயிடுச்சு. முடிவில் உயரமான இடத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நிலத்திலேயே தாவி நடக்கக்கூடியதாக மாறிச்சு. இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, விபிஎஸ் என்பது இடம் மாறி, மொழி மாறி, என்ன சொல்லலாம், தேசங்கள் மாறி, ஒருவேளை மாநிலங்களை மாறி, கிராமங்களை மாறி, சிட்டிகளை மாறி, அதாவது நான் இருக்கிற இடம் எப்படின்னு தெரியும், நல்லா குழுன்னு இருக்கு, அருமையாக இருக்கு, சுற்றிலும் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் அது நம்முடைய வட்டாரம், நம்முடைய இடம் அருமையாக இருக்கு. புதுசாக இப்போ பில்டிங் எல்லாம் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம், அதனால நல்லா இருக்கு. அப்போ இதை போன்ற ஒரு புதிய அனுபவத்தை அடைய முடியாமல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தடை செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பிள்ளைகளை அனுப்பி கொடுக்கணும். அநியாயமாய் ஒரு உயிரி என்பது களியாட்டத்தில் போவதை விட, பாருங்க, அநியாயமா ஒரு உயிர் என்பது கல்யாட்டத்தில் இருக்கும் போது போவதை விட நம்முடைய உயிரானது தேவ பாடத்தில் இருக்கும் போது போவது மிக அவசியம். ஜவஹர்லால் நேரு கேட்டாங்களாம், நீங்கள் எப்படிப்பட்ட மரணத்தை விரும்புகிறீர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட மரணம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஏறக்குரிய 17-19 வருஷம் நம்முடைய தேசத்தை ஆண்டவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. 17-19, நான் இந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், அப்ராக்சிமேட்டியாக பேசுகிறேன். 17 இருக்கலாம், இல்லை 19 இருக்கலாம். 17-19 வருஷம் ஜவஹர்லால் நேரு தேசத்தை ஆண்டவர். பல முறை ஜெயிலுக்கு சென்றவர், பல வருடங்களாக ஜெயிலில் இருந்தவர், 5, 6, 7 வருஷமாக ஜெயிலில் இருந்தவர். அதுவும் ஒரு முறை அல்ல, பல முறை இப்படி ஜெயிலுக்கு தேசத்தினுடைய நலனுக்காக அவர் சென்றவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய உயிர் ஜெயில கூட போயிருக்கலாம், போராட்டத்தில் கூட போயிருக்கலாம்,
இல்லை பிரிட்டிஷருங்க காட்டுற எதிர்ப்புகளை கூட போயிருக்கலாம். அதெல்லாம் போகாம அவர் என்ன பண்ணார்? சுதந்திரம் அடைந்த நம்முடைய தேசத்தில் ஏறக்குரிய 17-19 வருஷம் தேசத்தை ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆளுகை செய்த இப்படிப்பட்ட பிஎம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எப்படிப்பட்ட மரணத்தை விரும்புகிறீர்கள் அப்படின்னு. அவர் சொல்லியிருக்கலாம், ஒரு தேசத்தின் ஒரு தலைவன் தனக்கு எப்படிப்பட்ட மரணம் வேணும், தன்னுடைய தொண்டர்கள் எப்படியெல்லாம் தனக்காக கூச்சலிடுவார்கள், அழுவார்கள், எப்படி ஓடி வருவார்கள், மாலையிடுவார்கள், எப்படி என் தேகத்திற்கு மரியாதை செலுத்துவார்கள், எப்படி சிப்பாய்கள் துப்பாக்கி ஏந்தி சுடுவார்கள் வானத்தை நோக்கி, பிளாக் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கீழே இறக்கப்படும், என் மேலே பிளாக் போற்றப்படும். எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? ஜவஹர்லால் நேரு எதுவுமே சொல்லலை. அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். நான் ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம் நான் சொன்னேன், என் மரணம் எப்படி இருக்கணும்னா, ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு மரணம் நேரிடணும். அது போன்ற ஒரு மரணத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. ஒரு உலக மனுஷனுக்கு, கடவுளை அறியாத ஒரு மனுஷனுக்கு இந்த அறிவு இருக்கு. புத்தகத்தை படிக்கும் போது உயிர் பிரியணுன்ற ஒரு எவ்வளோ ஒரு அருமையான கான்செப்ட் பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல மைண்டு பாருங்க. உங்களுக்கு ஏங்க இந்த மைண்ட் இல்லை? நீங்கள் எதற்கு வரீங்க விபிஎஸ்க்கு? ஆட்டம் பாட்டமா இல்லை என்ன இருக்கு சொல்லுங்க. தரோவா ஒரு விஷயத்தை நீங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாருங்களேன். உலகத்துல எந்த ஊழியக்காரனும் 2000 வருஷம் பேச முடியாத விஷயம். எவராலவே அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கவே முடியாது. நான் சேலஞ்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள், என்னப்பா பெரிய விஷயம் அந்த சப்ஜெக்ட் கொடுன்னு, உனக்கு மூளை ஓடிச்சா விபிஎஸ்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கணும்னு? வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். நான் அப்படி அல்ல, அறிவுக்கு நேராக நடத்துறேன். இப்பேரிப்பட்ட அறிவையே நீ இழக்கிற அப்படின்னு சொன்னா வேற என்ன உனக்கு அவசியப்படும் நான் நினைக்கிறேன். வேற எதுல நீ இம்ப்ரூவ் ஆகுவேன்னு நான் நினைக்கிறேன். வேற எதுல நீ முன்ன வருவேன்னு நான் நினைக்கிறேன். வேற எதுல இறைவனுடைய அனுபவத்தை பெறுவேன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வீட்டுக்குள்ள வருவது ஆசீர்வாதம். ஆனா நாம் தேடி செல்லும் போது அனுபவங்கள் ஏற்கப்படுது. ஆசீர்வாதத்திற்குரிய அனுபவம் வரணும். வெறும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதாது, ஆசீர்வாதத்தின் அனுபவங்களும் வரணும்னா 4 பேரோடு கூட சேரணும், 4 பிள்ளைகளோடு கூட சேரணும். இல்லை நான் நினைக்கிறேன், பரலோகம் என்றால் உன் கதவு பூட்டிக்கிட்டு நீ ஒருத்தனே உள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா? அங்க எத்தனை பரிசுத்தவான்களை நீ சந்திக்கணும். ஆண்டவர் விடுவாரா உன் கதவை பூட்டிக்கிட்டு நீ உள்ளே இருந்திருப்பா அப்படின்னு? நாம் இந்த உலகத்துல வாழும் போதே இந்த அனுபவங்களை அடையணும். ஒருவேளை நம்மோடு கூட கிறிஸ்து இருப்பார்னா அப்போ நான் எப்படி நடப்பேன்? ஒருவேளை ஆண்டவர் எல்லாம் பொல்லாதவர்கள் மத்தியிலும், கீழ்ப்படியாதவர்கள் மத்தியிலும், பேச்ச அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதவர்கள் மத்தியிலும் இறைவன் என்ன வைப்பார்னா அங்க நான் எப்படி இருப்பேன்? ஒருவேளை எல்லாம் பரிசுத்தவான்கள் மத்தியில இறைவன் நம்மளை வைப்பார்னா அப்போ நான் எப்படி இருக்க? நம்ம யோசிக்க கூடாதா? பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்வு நீங்க பார்த்துருப்பீங்க, அல்லவிட்ட கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் பார்க்கறது இல்லைங்க, ஆனால் சில வீடுங்களை விசிட் பண்ணும்போது சில நேரங்களை கவனித்திருக்கிறேன். கவனித்த பிறகு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறேன், இது தேவையான நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு பிக் பாஸ்ல இந்த ஹீரோக்களோ ஹீரோனியோ யாரோ ஒருவர் அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸு, அவங்கள நம்ம சீரியலில் பார்க்கும்போது அவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க. அதே அவங்கள கூட்டாளிகளோடு கூட போடும்போது அவங்கள பார்த்தீங்களா எப்படி அவங்க தங்களுடைய துர்குணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு. அவங்களுடைய கோபம் எப்படி செயல்படுது, அவங்களுடைய எரிச்சல் எப்படி செயல்படுகிறது, அவங்களுடைய பொறுமை எப்படி, அவங்க எப்படி தான் வீட்டில் இருப்பாங்க என்ற விஷயம் தெளிவாக வெளியே வருது. இவ்வளோதானா இவங்களுடைய லைஃபு? ஆனால் பார்ப்பதற்கு அவ்வளோ அருமையாக அவளை எப்படி ஜென்டில்மேன் மாதிரி பதில் கொடுப்பாங்க. ஆனால் உண்மை விஷயம் சொல்ல போனா 4 பேரோடு கூட சேரும் போது தான் அசிங்க குணங்கள் ஒன்று வெளியே வரணும். இல்லை அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். இவை எல்லாம் செய்யணும் என்று சொன்னால் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் அனுபவம் கூட நமக்கு இருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சாதாரணமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் என்ன செய்கிறான், தான் நிறைய படித்ததாக சர்டிபிகேட்டை காட்டுகிறான். ஆனால் அங்க ஓனர் சொல்றாரு, பாஸ் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றாரு. படிச்சது ஓகே, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தம்பி நீ நல்லா படிச்சிருக்கிற, ஆனா முன்னே ஏதாவது வேலை செஞ்சிருக்கிறியா கொஞ்சம் காட்ட, எந்த பில்டிங் கட்டியிருக்க கொஞ்சம் காட்ட, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற கொஞ்சம் காட்ட,
எப்படி கட்டியிருக்கிற, எந்த ஏரியாவில் சொல்ல, இப்போ நான் இதை நம்பி உன் கையில் எப்படி நான் கொடுப்பது? படிச்சுட்டு நேரம் வருவார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு வேக்கன்சி கிடையாது. அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், படித்த பின்பு ஒரு சின்ன சின்ன இடத்துல கம்மி சம்பாதனைக்காக போய் சேர்ந்துக்கிட்டு அனுபவத்தை பெறுவார்கள். நல்ல கவனிக்கணும், அனுபவத்தை பெறுவார்கள். ஒரு உதாரணமாக, நீ கார் ஓட்டுற கத்துக்கிறன்னு வச்சுக்கைய, அப்போ நீ ஒரு கிளாஸ்க்கு போன உடனே ஆஹா ஓஹோ எனக்கு கார் ஓட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு ஓடிடுவியா? இப்போ அதனுடைய அனுபவம் வேணும்னா அந்த டிரைவிங் எல்லாம் முடிச்சு அந்த டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டு வந்த பிறகு தனியாக நான் ஓட்டி செல்லும் போது, ஏன்னா டிரைவிங்கில் வருவார், அந்த கிளாஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பக்கத்திலே உட்காருவார், அவர் கால் கீழே அந்த கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். நம்ம தான் பிரேக் பிடிச்ச மாதிரி, நம்ம தான் எக்ஸிலேட்டர் போடுற மாதிரியும், நம்ம தான் வந்துட்டு ஆக்சிலேட்டரை மிதிக்கிற மாதிரியும் தோணும். ஆனால் எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் தனியாக நம்ம கார் எடுக்கும் போது தான் தெரியும் நம்ம ஆக்சிலேட்டருக்கும் எக்ஸிலேட்டருக்கும் நம்ம சரியான ஒரு ஒத்துழைப்பு, அதாவது பிரேக்குக்கும் சரியான ஒத்துழைப்பு நம்ம கொடுத்துட்டு இல்லை. நம்ம போடுகிற இந்த கேர் இருக்கு பாருங்க, சரியான ஒத்துழைப்பு, சரியான ஒரு 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 கட்டத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டு இல்லை. ஏன் கார் அங்கங்க நிற்கிறது? அப்பதான் தெரியும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஒரு பக்கம் என்றால் அனுபவம் அடைய வேண்டியது இன்னொரு பக்கம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஒரு சன்னிதானத்தில், விசேஷமா இந்த சபையை பாருங்க, இது முடிஞ்ச உடனே விபிஎஸ் முடிஞ்ச உடனே சத்தியத்தின் பெருவிழாக்கு ரெடி பண்றேன். இப்போ சத்தியத்தின் பெருவிழா முடிஞ்ச உடனே அடுத்தடுத்தது நான் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன் நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடாது? நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டை தேடி வர வேண்டிய ஆகாரம் வேற, நாம் ஆகாரத்தை தேடி போகக்கூடிய நிலைமைகள் வேற என்பதை பிரித்து நம்ம பார்க்கணும். அப்போதுதான் இறைவன் நம்மை மென்மேலும் நம் மீது நம்பிக்கை உள்ளவராக மாறுவார். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்த பாருங்க, நீ கடவுளை நம்புறது வேற, நீ கடவுளை நம்புறது வேற, கடவுளை ஒன்ன நம்ப வைக்கணும். அது இன்னொரு அனுபவம் தெரியுமா? இதெல்லாம் நிறைய பேர் நம்ம பேச மாட்டோம். நான் கடவுளை நம்புறது வேற, கடவுள் என்னை நம்புவது வேற விஷயம். நானும் அட்லீஸ்ட் என்னால் ஒரு 90% விடுங்க, 60% என்னால் நடக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கஸ்தனே, உண்மை உள்ளவனாய் இருந்தவனே, கொஞ்சத்துல கூட உண்மை உள்ளவனாய் இருந்தவனே அப்படின்னு ஆண்டவர் பாராட்டல. ஒருவனை கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தவனே, நீ அநேகத்திலையும் உண்மை உள்ளவனாய் இருப்பாய் என்று இறைவன் யாரை பார்த்து சொன்னார்? யார் மீது இறைவன் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு பரவாயில்ல, மேல நம்பிக்கை வைக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரோ அவனுக்குத்தான் இறைவன் சொன்னார், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தவனே, நான் நம்புற மாதிரி நடந்துக்கிட்டவனே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இதுதான். அப்போ கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும்னா வீட்டிலேயே இருந்துருங்கன்னு சொல்றேன். வெளியெல்லாம் வராதிங்க, வீட்லயே இருந்துருங்க, ஆராதனை எல்லாமே நடக்கும். ஆனா கடவுள் ஓ மேல நம்பிக்கை வைக்கணும்னா வீட்டை விட்டு நீ வெளியே வந்தே தீரணும். சேலஞ்சுங்களை சந்திக்கணும், எதிர்ப்புங்களை சந்திக்கணும், பிரச்சனைகளை சந்திக்கணும், போராட்டங்களை சந்திக்கணும், அவமானங்களை சந்திக்கணும். ஏன்னா இப்ப நீ என்ன கற்றுக்கொண்டாயோ உள்ள, அது வெளியே வந்து நீ பிரயோகிக்கணும். அப்படி நீ பிரயோகிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம வேஸ்ட் பண்றோம். 9 சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்க நான் ரெடி, ஆனா வீட்டை விட்டு வெளியே வர நீ ரெடி இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் வருத்தத்துக்குரிய காரியம். இதெல்லாம் உண்மையிலேயே சொல்ல வேண்டாம், உங்க மேல எனக்கே நம்பிக்கை வராது. உண்மை சொல்றேங்க, எனக்கே நம்பிக்கை வராது. இதுலயே இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இன்னும் போக போக எப்படி இருப்பாங்க? ஒரு பிள்ளை அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு போறாங்க, என் பிள்ளைக்கு தலை வர கூட தெரியாது, கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கங்க. நான் விடுங்க, ஆள் நிறைய பேர் வச்சிருக்கிறேன், வேலையாட்கள், அப்புறமேட்டு டீச்சருங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் அதை பார்த்துக்குவாங்க, கிளாஸ் மட்டும் நான் எடுப்பேன், அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்குவோமே. ஆனால் அப்பேறிப்பட்ட ஒரு பிள்ளைய கூட அனுப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா எப்படிங்க? நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதுலேருந்தே நாம் வெளியே அனுப்பக்கூடிய அனுபவங்களை வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு அனுப்புறீங்க, ஆனால் கடவுளுடைய விஷயத்திற்கு அனுப்ப 10 முறை யோசிக்கிறீங்க என்று சொன்னால் ஒரு நாள் உயிர் வீணாகத்தான் போகும். எப்பொழுதுமே கல்யாணத்திற்கு நிற்பாட்டுங்க. சம்மரானிட நீங்க எங்கே டூர் போக மாட்டீங்களா? எங்கேயும் வண்டர்லாக்கு போக மாட்டீங்களா? இல்லை நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? போறீங்கல்ல. அப்போ அதற்கு ஆயத்தம் படுத்தும் போது விபிஎஸ்க்கு ஆயத்தம் படுத்தலாம் ஆண்டு பார்க்கிறார். சிறு சிறு விஷயங்களை கூட இறைவன் கவனிக்கிறார். இவை எல்லாம் நமக்கு வரவேண்டிய அனுபவங்கள் என்று சொல்லலாம். ஒரு அருமையான அனுபவங்கள்.
இந்த அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தணும். சரி, அது என்னது வீட்டுக்குள்ள வர ஆசீர்வாதம், தேடி போற ஆசீர்வாதம் அப்படின்றீங்களா? ஓரளவுக்கு புரியுது, ஆனா வசனத்தின் மூலியமா சொல்ல முடியுமா அப்படின்னா, நான் தான் இயேசு கிறிஸ்துடைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேனே. அவர் பரிசுத்தாவில பிறக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தாவில நடத்தப்படுகிறது வேற மாதிரியா இருந்துச்சு. பரிசுத்தாவில பிறந்தார், அது வேற விஷயம். ஆனா பரிசுத்தாவில நடக்கணும், அது வேற விஷயம். ஏனவேதான் ஆவில நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம், ஆனா ஆவில நடத்தப்படுகிறது வேற விஷயம். ஆவில ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஆவில நடத்தப்படுகிற, ஐயோ நான் வெளியெல்லாம் வரமாட்டேங்க, ஐயோ அவ்வளவு தூரம்லாம் என்னால் முடியாதுங்க, ஐயோ அவ்வளோ நாள் அந்த சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க, ஐயோ அவ்வளோ நாள் அந்த தண்ணி குடிக்க முடியாதுங்க. உலகத்தில் நாம் எல்லோருமே என்ன செய்யணும்? எல்லா விதமான அனுபவங்களை பெறும்போது தான் மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். நீ ஆண்டவருக்கு பக்தனாக, ஆண்டவருக்கு உகந்தவனாக அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஃபர்ஸ்ட் மனிதனாக மாற்றப்படணும். அப்ப நம்ம ஒரு சிறந்த மனிதனாக மாற்றப்படும் போது மட்டும்தான் அனுபவங்கள் ஏற்கப்பட்டு அப்ப நம்ம வர சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. நான் ஜவஹர்லால் நேரு குறித்து சொன்ன பாருங்க, எப்பேரிப்பட்ட மரணத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் சொல்லும் போது, புத்தகம் படித்து கொண்டிருக்கும் போதே மரணம் வரணும், அதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுபோல தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் நடிகர், எம்ஜிஆருடைய காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு நடிகராக வலம் வந்தவர். அப்பேரிப்பட்ட ஒரு நடிகன் நடித்து கொண்டிருக்கிற ஒரு படக்குழுக்குள்ள யானையுடைய ஒரு சின்ன ஒரு, என்ன நான் கேள்விப்பட்ட விஷயங்க, யானையுடைய ஒரு சின்ன ஒரு 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 டிஸ்டர்ப் பாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு 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 நிகழ்வு ஏற்கப்பட்டது. அப்போது சிவாஜி கணேசனை பார்த்து சொல்கிறாங்களா, கொஞ்சம் உஷாராக இருங்க, யானை பக்கத்திலேயே இருக்குது, அப்போ பாரதியாருக்கு வந்த மரணம் உங்களுக்கும் வந்துட போகுது அப்படின்னு. சிவாஜி கணேசன் சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் வீட்டில் எங்கேயோ சாவதற்கு பதிலாக, நான் எங்கேயோ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி சாவதற்கு பதிலாக என்னுடைய ரத்த நாடி, என் நரம்புகள் எல்லாம் நடிப்பு நடிப்பு என்றே இருக்கும் போது, நடித்து கொண்டிருக்கும் போது நடிப்புடைய ஸ்பாட்ல நான் சாவது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அவரவர்கள் எங்கெங்க மறிக்கணும் என்பதை குறித்து சந்தோஷம் அடைகிறார்கள். இங்க மறிக்கணுமா அங்க மறிக்கணுமான்னு. நான் என்ன மறிக்கவா கூப்பிடுறேன்? இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? மறிக்கவா கூப்பிட்டு இருக்கிறேன்? மாறாக அனுபவத்தை பெறும்படியாக. ஒரு சில அனுபவங்களை நம்ம அடையணும் என்று சொன்னால் கூட்ட விட்டு வெளியே வருகிற காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு 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 என்ன சொல்ல, நம்முடைய வேதத்தில் ஒரு எழுத்து உண்டு, ஆண்டவர் வானத்தின் பறவைகளை போஷிக்கிறார், அப்படி இருக்கும் போது உங்களை போஷிக்க மாட்டாரா அப்படின்ற வாசகம் இருக்கு. ஆனால் அந்த வாசகத்தை வாசித்து விட்டு நம்பிடாதீங்க. ஏன் சொன்னா, வானத்தின் பறவைகளை இறைவன் போஷிக்கிறார் என்று சொன்னா எந்த பறவையும் கூட்ட விட்டு வெளியே வந்திருக்காது. அவன் ஆண்டவர் எந்த பறவையை போஷிக்கிறார்? அதிகாலமே கூட்ட விட்டு வெளியே வருகிற பறவையை போஷிக்கிறார். ஏன்னா அந்த பறவைகள், எந்த பறவை சுறுசுறுப்பாக கூட்ட விட்டு வெளியே வரணும். ஐயோ இது என் கூடு, ஐயோ இது என் இடம், இதை விட்டு என்னால் வர முடியாது, அவ்வளோ தூரம் போகணுமா, என்னால் இருக்க முடியாது. இந்த அனுபவத்தை நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போயிட்டீங்க, போக போக சந்ததிகள் எல்லாம் கெட்டுக்கிட்டே போகும். ஆமாங்க, உண்மை விஷயம். ஒன்று கூட ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலைக்குள்ள வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த 9 சப்ஜெக்டை பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆழமான கருத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மேத்தமெட்டிக்கல்ல எப்படி இறைவனுடைய செயல்பாட்டை கவனிக்க முடியும். ஹிஸ்டரி போன்றதான ஈப்ரு மொழி கொடுத்துருக்கிறேன், கிரீக்க மொழி கொடுத்துருக்கிறேன், தமிழ் மொழி கொடுத்துருக்கிறேன். அப்போ இதனுடைய கம்பேரிசேஷன் எப்படியாக இருக்கும், அதை நான் எப்படி அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடும். ஒரு குதூகலமான ஒரு சப்ஜெக்டுங்க, போய் கேட்டே பார்த்துடலாமே. போன வருஷம் கூட நானே இதே போல ஆண்டவரை ருசித்து பார்க்கக்கூடிய, ஆண்டவரை கண்டுபிடிக்கக்கூடிய செயல்பாட்டை சயின்ஸில் இருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்பது போன வருஷம் நான் எடுத்திருந்தேன். அநேக பிள்ளைங்க வந்திருந்தீங்க. இப்போ கூட அதை பார்க்கிலும் அதிக பிள்ளைங்க வரீங்க. இருந்தாலும் என்னுடைய சார்பில் எச்சரிக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. நான் எதை எச்சரிக்கணுமோ அதை எச்சரிக்கணும் இல்லையா? வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சோத்திரம்பா, எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டீங்களா, வெரி குட் வெரி குட் அப்படி சொல்ல முடியாது. வராத பிள்ளைகளையும் கணக்கெடுக்கணும், வருகிற பிள்ளைகளையும் கணக்கெடுக்கணும்.
இப்போ ஆண்டவர் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா பரலோகத்துக்கு, ஓகே ஓகே எல்லாம் லைனா உள்ள போங்க சொல்லலையே, நில்லு அங்கேயே நில்லு. ஏதா நான் கொடுத்த டேலண்ட் எங்க போச்சு? ஐயோ ஆண்டவரே, நீர் எப்பேறிப்பட்ட கடவுள் என்று அறிந்து விதைக்காத இடத்துல விதைக்கிறவரும் அறுக்காத இடத்துல அறுக்கிறவருமா இருந்ததுனால் நீ கொடுத்த ஒரு தாள் இந்த மண்ணில் போட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஹேட கேடு கட்டவனே, உன்னை பத்திரமா வச்சுக்கவா நான் சொன்னேன். அதை கொண்டு போய் நீ செலவு செய்யணும், அதை கொண்டு போய் நீ அனுபவத்தை அடையணும் என்று அல்லவா உனக்கு நான் கொடுத்தேன். யார் அங்கே இருக்கு, இவன் கை காலை கட்டி போடுங்க, இவன் உள்ள இருந்தாலும் இவன் மறுபடியும் ஏதாவது ஒரு அறையை கட்டி உள்ள பூந்துக்குவான், இவனை கட்டி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொன்னார். அவனை புறம்ப தள்ளினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்? கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்களில் ஒன்று கூட்டு விட்டு வெளியே வருவது. வீட்டை தேடி வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் படிக்கிறதுக்கு சமம். ஆனால் கூட்டை விட்டு வெளியே வந்து அந்த கூட்டம் நடத்துறாங்க, இந்த கூட்டம் நடத்துறாரு, இவரு இன்னைக்கு VBS வச்சிருக்கிறாரு, போய் கேட்கலாமே, அந்த அனுபவத்தை அடையலாமே, அங்கே போய் சுருண்டு உருண்டு படுத்தோ அல்ல விட்டா எக்ஸசைஸ் செய்து அங்கே கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 4 நாள் என்ன செய்யலாம், அதாவது இந்த NCCக்கெல்லாம் போறாங்க பாருங்க, அந்த மாதிரி நானும் இருக்க போறேன்னு சொல்லும் போது, அப்போ உன் வீட்டை தேடி வருகிற ஆசீர்வாதம் படிப்பு என்று சொன்னால் வெளியே தேடி நீ செல்லுகிற ஆசீர்வாதங்கள் அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றப்படும். இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு சில நேரங்களில் நாங்கள் அப்போ ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க எங்களுடைய VBS அல்லாமல் வெளித்தில் இருக்கிற VBS கூட விரும்புவாங்க. டேடி நாங்கள் அந்த VBSக்கு போயிட்டு வரோம், போங்கம்மா, ஏன்னா தடை செய்ய மாட்டோம், போங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த VBSக்கு அனுப்பிடுவேன். இப்போது அந்த பிள்ளைங்க எங்கேயுமே VBSக்கு போகிறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் உன்னை போல நடத்துறது யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றாங்க. பாருங்க, தொணு தான் பேசுகிறேன், நான் ரொம்ப பேசுகிறேன். அதுக்கேற்றபடி பாடல் இருக்கும், அதுக்கேற்றபடி நடனம் இருக்குது, அது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அதுக்கு எப்படி டூர் கூட வச்சுருப்பேன். அந்த ஒரு 5 நாள் ஒரு VBSனா அதுக்கு மத்தியிலேயே ஒரு சின்ன சுற்றுலா பார்த்துட்டு வர மாதிரி கூட வச்சுருப்பேன். இது ரொம்ப கலர்ச்சியாக இருக்குது. ஒரு 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 VBSக்கு நாங்கள் போகிறோம், வெறும் கூத்து தான், வெறும் டான்ஸு, அதுலேயே எங்களை மைக்கி வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களா VBSை நிற்பாட்டிட்டாங்க. ஆனால் நான் பிடிச்சி இழுத்து வைக்கல. ஏன்னு சொன்னால் போனதான் நல்லது. அப்படி போகும்போது சொல்லுவேன், ஸ்கூலை விட பைபிளை நேசிமா, ஸ்கூலை விட காலேஜை விட அதிகமாக கடவுளை நேசிமா, அதற்கு போ, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவேன். இப்படி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி தான் செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இப்படி நடக்கும்போது அது பெருத்த அனுபவமாக, அதாவது கடவுள் நம் மீது வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு ஒரு காரணமாக அது மாற்றப்படுது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அதாவது நம்ம வேதத்தை நாம் பார்த்து இந்த இடத்துல ஒரு விஷயத்திற்கு நாம் வருகிறோம். அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா 2 நல்லாகமம் புஸ்தகத்திற்கு நாம் வரோம். அவன் 2 நல்லாகமம் புஸ்தகத்தில் மிகாவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய, மீகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அந்த பக்கம் ஒரு 400 தீர்க்கதரிசி. பாருங்க, அந்த பக்கம் ஒரு 400 தீர்க்கதரிசி, மீகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி செப்பரேட்டா நிற்கிறார். 400 தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த பழைய காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அது எலியாவுக்கு முன்னாடியா என்னன்னு தெரியல, ஆனால் எலியா வாசு செய்த அந்த காலத்தில் தான் இந்த விஷயம் நமக்கு வெளியே வருது, வேதம் சொல்லுது. எலியாவுடைய நாட்களில் தீர்க்கதரிசிகளை உருவாக்கக்கூடிய கிளாஸுங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது குருகுலம் என்று சொல்லுவாங்க. இப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கடவுள் எனக்கு ஒரு பெரிய கிருபை செய்தார். நான் படித்தது வீட்டில் அல்ல, குருகுலத்தில் படித்தேன். குருகுலம் என்றால் குரு, அதாவது சொல்லி கொடுக்குறங்க இடத்துலையே போய் தங்கி படிக்கிறது தான். அதனால என் சிறு வயதுலேருந்து அனாதையாக இருந்ததுனால் நான் குருகுலத்தில் படித்தேன். இந்த அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது, இருந்தால் ரொம்ப நல்லது. நான் குருகுலத்தில் படித்து வந்தேன். அதுபோல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த குருகுலத்தை ஒரு வட்டமாக மாற்றிக்கிட்டாங்க. யார்? இந்த 400 தீர்க்கதரிசிகள் ஒரு வட்டமாக மாற்றிக்கிட்டு வெளியத்தினுடைய அனுபவத்தெல்லாம் விட்டுட்டாங்க. அதான் கடவுள் நமக்கு தான் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றது, தீர்க்க தரிசனம் எப்படி உரைப்பது, எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இருக்கிற இடத்துலயே நமக்கு எல்லாமே கடிச்சுன்னு இருக்க. எல்லா ஜனங்களும் இங்கே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்களே எலியாவுக்கிட்ட. அப்போ எலியாவுடைய கிளாஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு எலியாவுக்கு ரொம்ப எடுபடியாக இருந்தவர் எலிசா.
அதனால தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, உமது தலைவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம், என்ன செய்ய போற, நெக்ஸ்ட் நீ தான் இருக்கணும்னு சொன்ன, ஓடு, அவர் பின்னாடி ஓடு அப்படின்னு சொல்றாங்க. எலிசா விழுந்தடிச்சு ஓடுறாரு, என் ஆண்டவனே என் ஆண்டவனே எங்க போறீங்க அப்படின்னு. இல்லப்பா டைம் ஆயிப்போச்சு, ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு. இது ஒரு ரதத்தை இறக்க பண்றான், அக்னி ரதமா, அந்த ரதத்தில் நான் அப்படியே பரலோகத்துக்கு போகிறேன். இதெல்லாம் கதை இல்லைங்க, நிஜம். இப்போ நான் சின்ன பசங்களுக்கு பேசிட்டு இருப்பதான் இந்த குரலில் பேசிட்டு இருக்கிறேன். இதே பெரியவங்களுக்கு பேசுவேன்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக பேசி முடிக்கலாம். அது எப்படிங்க அக்னி ரதம் வரும்? அது எப்படி வானத்திலேருந்து அக்னி ரதம் வரும்? அது வருதா, இவரை தூக்கிட்டு போதா, என்ன கதைங்க இதுன்னு சொன்னால் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ சிறு பிள்ளைங்களுக்காக உங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அதை நிற்பாட்டுறேன். என்னப்பா தெரிலப்பா, ரதம் வருதா, அக்னி ரதம் வருதுன்னு ஆண்டவர் சொன்னார், நான் போயிட்டு இருக்கிறேன், டைம் ஆகி போச்சு எனக்கு அப்படின்னு. என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்னை விட்டு போயிடாதே, இவ்வளோ நாள் உம்மோடு கூட இருந்தேன். நீ எப்பேறிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. யாரு? எலிசா வந்து எலியாவுக்கு சொல்றார், நீ எப்பேறிப்பட்ட தீர்க்கதரிசி, ஐயோ என் ஆண்டவனே என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பின்னாடியோ ஓடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற நிகழ்வெல்லாம் சொல்லட்டுமா, அவங்க ஒரு கட்டுக்கட்டா அங்கங்க எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து செல்லுகிறார்கள். ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எலிசா எலியாவை பிரிக்கிற அளவுக்கு ஒரு அக்னி வந்து அங்க நடுவில் கிரியை செய்ததுனால் அக்னி ரதம் குதிரைகளோடு கூட எலியா அப்படியே வானத்துக்கு பார்க்கிறார். அப்போ இந்த எலிசா, யோ என் ஆண்டவனே என்னால் துக்கம் தாங்க முடியலையே, நீ போயிட்டியே அப்படின்னு அழுவும் போது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு எலியா கேட்கிறாரு. உன்னுடைய தோல் மேலே இருக்கிற அந்த துண்டாதி என் மேலே போடேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி போட்ட விடு அப்படின்னு தோல் மேலே இருக்கிற துண்டு அவருக்கு போட்டு போறார். இது ஒரு மாம்பெரிய வல்லமையாக எலிசாவுக்கு செயல்பட்டதை நான் பைபிளில் வாசிக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டமே. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்தில் இப்படி ஒரு கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு விபிஎஸ் கிளாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வீட்டுக்குள்ளவே இருக்கிற ப்ரேயர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மீகா எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் ஒரு கோடு போட்டு தங்களுக்குள்ள வாழ்க்கை நடத்தல. இதாம்பா பார்டரு, இந்த பார்டருக்குள்ளவே நாங்கள் வாழ்க்கை நடத்துவோம், யார் கூப்பிட்டாலும் நாங்கள் வெளியே வர மாட்டோம், எது சொன்னாலும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து எதையும் செய்ய மாட்டோம், அப்படியே நைஸா அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு 2 பாட்டை பாடி சாம்பார் சாப்பிட்டு அப்படியே படுத்துடணும், ரிஸ்க் எடுத்தெல்லாம் நாங்கள் எந்த வெளியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி குருகுலத்தில் போய் தங்கிட்டாங்க. இந்த இடத்துடைய கணக்கு பிரகாரம் சொல்கிறேன் 400 தீர்க்கதரிசி. ஆனால் இந்த மீகா எலிசா ஏசையா இவங்க கூட அதே கேங்கில் தான் இருந்துங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், யோவேல சொல்லலாம், ஓசியாவை நிறைய பேர். இவங்க எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ள அடங்குறவங்க இல்லை. இவங்க என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்தை தேடி வருகிறது என்றால் பெற்றுக்கொள்றங்க, அதே நேரத்தில் தேடி போய் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு இணைஞ்சு கொடுக்குறங்க. ஏனவைதான் ஒரு என்ன சொல்லலாம், அந்த ராஜா வந்து சொல்றார் என்னன்னு, இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்ப கீழையாத்துக்கு போய் அங்க யுத்தம் செய்யணுமா வேண்டாவா, தீர்க்கதரிசிகளை யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்கிறார். அவன் 400 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கமாக நின்று தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறாங்க. ஒரு உதாரணமாக 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீழையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போய் உமக்கு வாய்க்கும், ராமத்திற்கு போ உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். எவ்வளவு பேரு? 400 தீர்க்கதரிசிகள். எல்லா தீர்க்கதரிசிகளும் பாருங்க, இங்க சொல்லுது சகல தீர்க்கதரிசிகளும் ஒரே மாதிரி சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ யுத்தத்தில் ஜெயம் பெறுவாய். இவருக்கு என்ன ஒரு மாதிரி மனசு, யார் இந்த ராஜாவுக்கு? இவர் என்ன பண்றாரு, வேற யாராவது தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்களா இங்க? இல்லையே, நாங்கள் மொத்தமாக வந்திருக்கிறோம், சில பேர் வெளியே போயிடுறாங்க, வேண்டாம் வெயிட் பண்ணலாம். மீகா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வாங்க. மீகா வர்றாரு, ஏன்பா நாங்கள் யுத்தத்திற்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், கீழையாத்துல ராமத்துல போய் யுத்தம் செய்யணும், இதில் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பாரா இல்லையா? சகல 400 தீர்க்கதரிசிகளை வர வச்சேன், எல்லாருமே போ யுத்தத்தில் ஜெயிப்பாய் என்று தான் சொல்றாங்க. நீ என்னப்பா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ன போது இவர் என்ன பண்றாரு, வாயை திறந்து ஒரு மாதிரியா பேசுறாரு. யாரு? நான் அனுபவம் இல்லையா? யாரு? மீகா. வாயை திறந்து வேற மாதிரியா பேசுறாரு. அது பாருங்க, ஒரு விசித்திரமான 12ஆம் வசனத்துல கொஞ்சம் அழகாக சொல்லப்படுது.
மீகாயாவை அழைக்க போன ஆள் அவனோடு கூட பேசி, அழைக்க போன ஆள் சொல்றான், அவனும் தீர்க்கதரிசி தான். இவன் அங்க ஆளுன்னு சொன்னான், ஆள் அவனும் தீர்க்கதரிசி தான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, தோ அவர் சொல்றப்ப, தோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக, பாருங்க ஏக வாக்காய். அவர் சொல்றார், பாரு மீகா, இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, நாங்க கொஞ்சம் நஞ்சமல்ல, 400 தீர்க்கதரிசிகள். 400 தீர்க்கதரிசிகள் நாங்க எப்படி உரைத்தோம் என்று சொன்னால், இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவரை போல, ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையானதை சொல்ல, தோல் உரிச்சிடுவேன். சிரிக்கிறாரு. நீங்க 400 பேர் எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? கூட்ட கட்டி நீங்க வாழ்ந்துங்க, ரவுண்டு கட்டிட்டு வாழ்ந்துங்க. இதான் வாழ்க்கை, இதான் வீடு, இதான் ரிஸ்க் எடுக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. நான் ரிஸ்க் எடுத்து வெளியே போகும்போதான் தெரியுது, இந்த கேடு கட்ட அரசனுக்கு மரணமே யுத்தத்தில் தான் இருக்கு. இவன் மரணமே யுத்தத்தில் தான் இருக்கு. நீங்க அவனுக்கு ஜெயம் வருதுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு இந்த யுத்தத்தில் தான் மரணம். ராஜாவுக்கு ஒரு கோபம் வருது பாருங்க. 400 தீர்க்கதரிசிகள் எனக்கு வெற்றின்னு சொல்றாங்க, நீ மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க. அவர் சொல்ற, 400 பேர் கோடு போட்டு வாழ்ந்தவங்க. இப்படிதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நானெல்லாம் என் வாழ்க்கையில் கோடு போட்டு வாழ்க்கை நடத்தவே இல்லை. நான் ஒருவன், மனைவி பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இங்கே இருங்கப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன், ஃபோர்ஸ் பண்ணுவேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணுவேன், வெளியே போ வெளியே போ. ஏன்னா அது ரொம்ப நல்லது, வரீர்களா வரீர்களா, அது ரொம்ப நல்லது. ஆனால் அவர்களா சில நேரங்களில் நம்முடைய வீட்டில் ஒதுங்கி நிற்பார்களா, பழி அவங்க மேலே வரட்டும். ஆனால் உன்னுடைய பொறுப்பு, நான் மட்டும் போயிட்டு வந்தேனா என் வீடு சரியாயிடுமா? என் வாழ்க்கை உடைய விஷயம் என்னோடு கூட ஓகே. ஆனால் இவைகள் வரும் சந்ததிக்கு வரணும்னா வீட்டில் இருக்கிறவங்களை வெளியே துரத்தணும், அப்போதான் அது நல்லது. அதனால தான் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளை அன்போடு கூட அனுப்பி கொடுங்க, பாசத்தோடு கூட அனுப்பி கொடுங்க. அந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளோடு கூட உறங்கட்டும், நிற்கட்டும், ஆடட்டும், விளையாடட்டும், சாப்பிட்டும், வார்த்தைகளை கேட்கட்டும், குதிக்கட்டும், என்ன ஆண்டருடைய சகல புரோகிராம்களையும் பங்கு பெறட்டும். அப்போதுதான் அவர்கள் தேடி சென்ற ஆசீர்வாதத்தினுடைய அருமை என்ன என்பது இறைவன் வாழ்க்கையில அறியப்பட வைப்பார், வாழ்க்கையில அறியப்பட வைப்பார். வெளிநாட்டில் இருந்து பிள்ளைங்களை அனுப்புறேன் என்று சொல்லும் போது கூட நான் தாராளமாக ஒத்துக்கிட்டேன், வரட்டுமே, அதில் என்ன இருக்கு. ஆனால் நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சொல்கிறோமோ அதுதான், எல்லா பிள்ளைகளுக்கும் எங்கே பறக்க வைக்கிறோமோ அதுதான், எல்லா பிள்ளைகளும் எதை சாப்பிட வைக்கிறோமோ அதுதான். அதாவது எந்த ஒரு பேதம், ஒரு மேல் கீழ்வு இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் வரவழைச்சாலும் அவர்களை பத்திரமாக பார்த்து கரிசனை உள்ள லீடருங்க கையில் கொடுத்து கரிசனையோடு கூட கவனித்து அனுப்புகிற ஒரு பொறுப்போடு கூட நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, விபிஎஸ் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது விபிஎஸ் மட்டுமல்ல, நிறைய கூட்டங்களை நான் நடத்துகிறேன். எந்த கூட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் நான் அதில் போனேன், நான் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு இதுக்கு வரலாம் நான் இருக்கிறேன். இந்த மாதிரி அதில் எடுத்த சப்ஜெக்ட் வேறு, இதில் எடுக்கிற சப்ஜெக்ட் வேறு. ஒரு பிளைட்டில் நீ ஒரே ஆகாரத்தை சாப்பிட்டு முடிச்சிடுவியா? சாப்பாடை எடுத்துக்கிட்டு எனக்கு கொழும்பெல்லாம் வேண்டாம், ஒன்றே போதும், நான் அப்புறமா கொழும்பு வாங்கிக்கிறேன், ஒரு சாயந்தரமாக நான் பொரியல் வாங்கிக்கிறேன், நாளைக்கு நான் ரசம் குடிச்சிக்கிறேன் சொல்லுவோம்மா? அங்கே ரசம், இங்கே பொரியல், இங்கே முட்டை, அங்கே சாப்பாடு, அங்கே கொழும்பு, இங்கே தயிர், ஒன்றா சேர்த்து இவ்வளோ சிமெண்ட் கலக்கிறிய. ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் ஒரு கூட்டத்தின் மேல் ஒரு கூட்டம் வச்ச ஜுரம், ஒரு கூட்டத்தின் மேல் ஒரு கூட்டம் வச்ச காய்ச்சல். ஐயோ என்னால் வர முடியாது. அவன் நாங்கள் எவ்வளோ செலவழிக்கிறோம் பாருங்க. நீங்கள் வரீங்களோ வருதுலையோ, போட்ட லைட்டு போட்டத்தான். நீங்கள் வரீங்களோ வருதுலையோ, எரிய வச்ச அடுப்பு எரிய வச்சதான். நீங்க வருகிறீர்களோ இல்லையோ, ஆயத்தம் பண்ணினதான். நீங்க வராவிட்டாலும் நஷ்டம் அடைகிறோம், இருந்தாலும் நாங்கள் நடத்துகிறதை நிறுத்துவதில்லை. இதல்லவா நாங்கள் ஆண்டவருக்குள்ள செயல்படுகிற தைரியத்தை காட்டுகிறது. கூட்டுக்குள்ளவே நான் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுலேயே வாழ்க்கை நடத்திட்டோமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளை இறைவனை நம்ப வைக்க நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அப்படிதான் இறைவன் உங்க பிள்ளைகளை நம்புற மாதிரி
உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அவைகளுக்குள்ள வழி நடத்துவது எவ்வளோ பெரிய மகத்தான விஷயம் என்பதை நீங்கள் தைரியத்தோடு கூட வரணும். ஒரு கோட்டு போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடாது. ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை, ஐயோ போது, ஐயோ ஏதாவது ஆயிட போது போகணும், அதான் நல்லது போகணும். இல்லை எட்டால் வீணானதுல போயிடும். எவைகளுக்குள்ள இருக்கணுமோ அவைகளுக்குள்ள இல்லாம வீணானதுல போயிடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பக்தி சிங்க தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போடும்போது அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு முன்னாடி அவருடைய அம்மா வந்து பார்க்குறாங்க பக்தி சிங்க. அப்போ அவர் சொல்றாரு, தபர்மா நாளைக்கு தூக்கில் இடுறாங்க என்ன, ஆனால் நான் நல்லதான் செய்தேன். என் தேசம், என்னுடைய நாடு சுதந்திரம் பெறணும், நல்லதான் செஞ்சேன். தவறு நாளைக்கு என்ன தூக்கில் போட்டு பாடியை கீழே இருக்கும்போது வந்து தொலைச்சிடாத. ஓன்னு அழுவ, ஐயோயோ என் புள்ள போயிட்டா, ஐயோயோ என் புள்ள போயிட்டா, ஐயோ தூக்கிலிட்டாங்களே. உன் பாட்டுக்கு அழுது கவனத்தை எல்லாம் உன் பக்கம் செலுத்திட்டனா நான் செய்கிற தியாகம் ஜனங்களுக்கு தெரியாம போயிடும். வராத என் மரணம் அநேக வாலிபர்களை எழுப்பணும். ஒரு பக்தி சிங் சொல்றாரு பாருங்க, நாட்டுக்காக உயிர் கொடுத்தா நாட்டை அவங்களுக்கு உயிரை கொடுத்துருமா? இல்லை சொல்றேன், ஒரு வகையில் இப்படி கூட தியானம் பண்ணுங்க, நாட்டு உயிரை கொடுத்துருமா? ஒரு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. நாங்களாம் சாஃப்ட்வேரில் இருக்கிறோம். சாஃப்ட்வேரில் நாங்கள் சம்பாதிச்சு கவர்மெண்ட்டுக்கு எத்தனை டேக்ஸை நாங்கள் கட்டுறோம். அந்த டேக்ஸ் ஒரு விவசாயி கட்டுவானா? இல்லை நான் கேட்குறேன், மிலிட்ரியே கட்டுவானான்னு கேட்குறேன். எங்கள் நாள் இருந்து தேசத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகிறது எவ்வளவோ, ஐயோ அவ்வளோ ஒரு தொகை வருஷத்துக்கு இவ்வளோ போகுது. அர்த்தமா சொல்லல, ஆனால் உண்மையா சொல்லப்போம் என்றால் தேசத்துக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். தேசம் என்ன செய்கிறது என்று கேட்டா தேசம் ஒன்னே செய்தோ அது முக்கியம் அல்ல. ஆனா பக்திங்க பாருங்க, அவருடைய வெறி எப்படி இருந்தது பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு உயிரை கூட திருப்பி கொடுக்க முடியாத உலகம் இது. அந்த அர்த்தத்தில் சொன்ன தேசம் உனக்கு என்ன செய்யுதுன்னு சீரியஸா எடுத்துக்க போறீங்க. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாத உலகம் இது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பாருங்க, என் நிமித்தம் நீங்கள் உயிரை கொடுப்பீர்கள் என்றா அதை நான் திருப்பி கொடுப்பேன். ஆனா நீங்களாகவே உயிரை வேஸ்ட் பண்ணி கொள்வீர்கள் என்றால் அதுக்கு நாம் பொறுப்பாளி கிடையாது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு? ஏன்னா அறிவை கொடுத்தாரு, ஆண்டவர் படிப்பை கொடுத்தாரு, வயசு கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, இந்த உலகத்தையும் உன் கால் மண்டையில் அல்லவா கொடுத்தார். மக்கச்சாம்பிராணி போல ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுகிறதே கிடையாது. நீ எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் நீ உயிரை விட்டால் அதை நீ வாபஸ் பெறுவ. அப்போ ஒரு 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 என்னது சொல்லலாம், இந்த உலகத்துக்கு நீங்க உயிரை விட்டு பாருங்க, உலகம் ஓகேப்பா சல்யூட் அடிப்பா அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான், உயிர் வாபஸ் கொடுக்காது. ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரை வாபஸ் கொடுக்கிறேன். ஏன்னா என் உயிரை நான் வாபஸ் எடுக்க தெரிஞ்சிச்சு. என் உயிரை நான் திருப்பிக் கொள்ள தெரிந்தது என்றால் உன் உயிரை திருப்பி கொடுக்க எனக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்? இதை போன்ற ஒரு அனுபவங்களை நீங்கள் அடைய வேண்டும். ஏனவேதான் இந்த 2 நாளாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11-12 இப்பேரிப்பட்ட 400 தீர்க்கதரிசிகள் சேர்ந்தாலும், உண்மையிலேயே சொல்லப்போம் என்றால் 400 தீர்க்கதரிசிகளும் ஒரே மாதிரி சொன்னாங்க. காரணம் என்னன்னா அவங்க கற்றுக்கொண்டது அவ்வளவுதான். வந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வாங்கிக்கிட்டாங்க, வந்த பாடத்தை மட்டும்தான் கற்றுக்கொண்டாங்க. வெளியே போகலாம், அது வரல. இப்போ இதே சப்ஜெக்டை நான் வீட்டில் எடுக்கலாமா? ஆகாது. ஏன் சொன்னா எதை எங்கெங்க வைத்து எந்தெந்த இடத்துல பேசினால் அந்த பிள்ளைகளுக்கு புரிய வரும், அது எப்படி இருக்கும் என்பதை கணித்து ஒரு வீணான இந்த சம்மர் ஹாலிடே கூட உங்க மனசுல பதிகிற மாதிரி. இவ்வளவு நாள் லீவ், 2 மாசம் லீவ், 2 மாசம் லீவ்ல என்னமோ உன் மனசுக்கு பதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிச்சுட்டு இருந்தாப்புல. அது எப்படின்னு சொன்னா, நான் டியூஷன் போயிட்டு வரும்போது எங்க அப்பா குடிச்சிட்டு படுத்துருவாரு. அப்ப எனக்கு எதுவுமே தெரியல. 2 மாசம் லீவ்ல தான் தெரியுது இந்த மனுஷன் இவ்வளவு அட்டகாசம், ஐயோ வீட நாறுது. இந்த அனுபவம் உங்களுக்கு தேவையா? இதை விட அருமையான ஒரு அனுபவம் என்னப்பா, 2 மாசம் லீவ்ல என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ஐயோ பயங்கரமான ஒரு அருமையான விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேங்க அப்படின்றவர். அருமையான விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றவாரு. அது எவ்வளவு பெரிய மேன்மையான விஷயம் இல்லையா? இந்த வாழ்க்கை நீங்க வேஸ்ட் பண்றீங்க.
தயவு செய்து கோட்டு போட்டு வாழ்க்கை நடத்தாதீங்க, தப்பு. நீங்களா கோட்டு போட்டு கோட்டையை கட்டிக்கிட்டா இறைவன் கூட உள்ள வந்து வேலை செய்ய முடியாம ஆயிடும். ஆனால் அந்த கடவுள் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதை நான் வெளியே கண்டிப்பாக கொண்டு வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட உண்டு. இதை போன்றதான பிள்ளைகள் தான் ஆண்டவரால் சில நாட்களில் எழுப்பப்படுகிறார்கள். சத்தியத்தை உரைக்கும்படியாகவும் தேவனுக்கு முன்னோக்கி செல்லும்படியாகவும் எதிர்க்கனுடைய வாய்களை கட்டும்படியாகவும் எழும்புகிற பிள்ளைங்கள்லாம் யார்? கூட்ட விட்டு வெளியே வந்த பிள்ளைகள் தான். ஸோ இதை போன்றதான தைரியம் நமக்கு இருக்கணும். ஒன்னே ஒன்று பெற்றுக்கிட்ட கொத்தாக இல்லை, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஐயோ அங்கே சொல்கிறாங்க அங்கே அனுப்ப மாட்டேன், இங்கே சொல்கிறாங்க இங்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்னே ஒன்று பெற்றுக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் ஒன்னே ஒன்று பெற்று மைண்டை கூட சிங்கிள் மைண்டாக ஒரே மைண்டாக மாற்றிக்கிறவர், ஒரு சிங்கிள் மைண்ட், ஒரு பக்கமே யோசிக்கிற மைண்டாக மாற்றுறவர், அதான் நம்ம மத்தியில் நடக்கிற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மோசமான விளைவுகள் என்று சொல்லலாம். ஸோ வருகிற பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக பலவிதமான காரியங்களை ஆயத்தம் செஞ்சுருக்கிறேன். சப்ஜெக்ட் ஆகட்டும், ஆட்டமாகட்டும், பாட்டமாகட்டும், விளையாட்டாகட்டும், எந்த விஷயமாகட்டும் எல்லாமே ஆயத்தம் செஞ்சுருக்கிறேன். அல்லது வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சந்தோஷமாக வாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கிற காரியத்தை புரிஞ்சுக்கங்க. கடவுள் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்த ஆசீர்வாதம் வேற. இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி வந்து பெற போறீங்க. நிச்சயமாக ஒரு புது மாற்றத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இன்னொரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளவே இருந்தால் நீங்கள் கடவுளை நம்புவீங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் கடவுள் உங்களை நம்புவார். எப்படி நடக்கிற, எப்படி பிஹேவியர் பண்ணுற, இது கடவுள் நம்புகிற விஷயம். ஆனால் அந்த கடவுளை உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வழி திறக்க பண்ணுங்க. ஆண்டவர் என்னை நம்பு, நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்களும் நடக்கணும் இல்லையா? கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமும் உள்ளவனாக இருந்தவனே. உண்மைன்னா என்ன? நம்பிக்கைக்கு பாத்திரன். பரவாயில்ல, நம்பலாம், இவன் தானே, இவனை நம்பலாம். இவனை நம்பி 60 பேர் ஒப்பு கொடுக்கலாம், 70 பேர் ஒப்பு கொடுக்கலாம், இந்த ஊழியத்தை கொடுக்கலாம், இந்த சின்ன பையன் நல்லதான் நடத்துவான் அப்படின்னு சொல்லி இறைவன் சின்ன பிராயசத்தில் இருந்தே நம்முடைய நிலைகள் எல்லாம் கவனித்து வருகிறார். மறந்துடாதீங்க. நான் இப்போ ஒரு பாடலை பாடிட்டேம்மா, விபிஎஸ்க்காக உங்களுக்கு ஒரு பாடலை வச்சிருக்கிறேன். அந்த பாடலை பாடுறேன். இந்த பாடலெல்லாம் எல்லாமே உங்களுக்கு கேட்டபடி, சத்தியத்துக்கு கேட்டபடியாக, அது மாதிரி இந்த பாடலோடு கூட நான் முடிச்சுக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நைட்டு சில பேர்கள், இன்றைக்கி மத்தியானம் சில பேர்கள் விட்டுருப்பீங்க, சில பேர்கள் 3 நாளுக்கு முன்னாடியே விட்டுருக்கிறீங்க. வீடை விட்டு நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. வாங்க, மைசூர் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது, அதாவது கொள்ளைகால் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. சுற்றிலும் மலை சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல 5 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில். பார்த்தீங்களா சப்ஜெக்ட் என்ன மாதிரின்னு? 9 சப்ஜெக்ட். நீங்கள் ஸ்கூலில் என்ன படிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் டீச்சர் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். மிகவும் இன்ட்ரெஸ்டாக, மிகவும் அருமையாக, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சோசியாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, பயாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சிவிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே இறைவன் எப்படி அசைவாடுகிறார், இறைவனுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 5 நாட்கள். எப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஒழுங்கப்போ 5 மணிக்கா? நான் 8 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறேன். நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு 8 மணி 10 மணி கூட எழுந்திரிங்க வீட்டில். இப்போ இது கிளாஸு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு ட்ரில்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்குரிய சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். சாப்பாடெல்லாம் இருக்கு. ஐயோ சாப்பாடு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். நல்ல அருமையான சாப்பாடு. தமிழ்நாட்டில் இருந்து தான் சமைக்கும்படியாகவே அம்மாமார்கள் வராங்க. அதனால் அந்த சகோதரிகள்லாம் நல்ல எக்ஸ்போர்ட்டு. அதனால் அந்த ஆரோக்கியமாகவும் சிக்கனமாகவும் சுக்கமாகவும் எல்லா விதமான ஆகாரத்தை செய்யக்கூடியவர்கள். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. சரியா சரியா சரியான்னு சொல்லி சொல்லி தொலைக்க போகிறேன் நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லோரையும் காண போகிறேன்ற நல்ல சந்தோஷம். வந்து பங்கு பெறுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த விபிஎஸ்ல மட்டும் தான் பெரியவங்களை கூட அலோட் பண்ணேன். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்குது. சப்ஜெக்ட் ரொம்ப சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. பெரியவங்களை வந்து பங்கு பெற்று என்னையா பேசுகிற நீ அப்படின்னு அவங்கள வந்து கொஞ்சம் சொல்லட்டுமே. எனக்கு நீங்கள் இதை விட வேறு மாதிரி பேசியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா? பெரியவங்களை மட்டும் சொல்லி பெரியவங்களை கூட அலோட் பண்ணிட்டேன். அப்போ சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வரப்போகிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இந்த பாடலோடு கூட நான் முடிக்கிறேன். இதுதான் சண்டே கிளாஸில் இன்னும் நிறைய பாடலெல்லாம் கொண்டு வரேன். பட் இந்த பாடலை கேளுங்களேன்.
கேட்டு ஜெபத்தோடு கூட முடிச்சுக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உற்சாகமா எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். அப்படியே எழுந்திருந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். Dialo, kita pa dialo, samyoy. Ayalo, ayalo gedi ayalo, vaanga sami. Dialo, dialo, damuk dappa ayalo. Dialo, dialo, damuk dappa ayalo. Ayalo, ayalo, ayalangadi ayalo. Ayalo, ayalo, ayalangadi ayalo. உச்சிமணி காதுல ஒட்டகமே வந்தாலும் காசுக்காக தப்பு எதுவும் செய்ய மாட்டேங்க. பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் சுற்றி வந்தங்க, அந்த பாலா போன பாவத்தையே செய்ய மாட்டேங்க. உச்சிமணி காதுல ஒட்டகமே வந்தாலும் காசுக்காக தப்பு எதுவும் செய்ய மாட்டேங்க. பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் சுற்றி வந்தங்க, அந்த பாலா போன பாவத்தையே செய்ய மாட்டேங்க. போட்டு ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ சாமியோய் ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுகு 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 ஏசப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுகு 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 ஏசப்போ. பரிசுத்த வாழ்வு தினம் வாழ்வோமா, நம்ம பரலோக தேவனையே அண்டுவோமா. தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோன்னா மாடி பாடி சந்தோஷமா போவோமா. பரிசுத்த வாழ்வு தினம் வாழ்வோமா, நம்ம பரலோக தேவனையே அண்டுவோமா. தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோன்னா நாம் மாடி பாடி சந்தோஷமா போவோமா. போடு ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ சாமியோய் ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுகு 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 ஏசப்போ ஜிங்கிடி 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 ஏசப்பா ஜிமுகு 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 ஏசப்போ. ஏசப்பா போல நாம் நடப்போமா, அந்த பாதையை தான் இன்னொருக்கு கொடுப்போமா. தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோன்னா நாம் ஆடி பாடி சந்தோஷமா போவோமா. ஏசப்பா போல நாம் நடப்போமா, அந்த பாதையை தான் இன்னொருக்கு கொடுப்போமா. தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோன்னா நாம் ஆடி பாடி சந்தோஷமா போவோமா. போடு ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ சாமியோய் ஜிங்கிடி 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 சிப்போ ஜிமுகு 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 சிப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுகு 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 ஏசப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுகு 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 ஏசப்போ. வரை சாட்சியாக நிற்போமா, பெரும் மூச்சோட ஊழியத்தை செய்வோமா.
தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோண்ணா நாம் மாடி பாடி சந்தோஷமா போவோமா மூச்சு வரை சாட்சியாக நிற்போமா பெருமூச்சோடு ஒளியத்தை செய்வோமா தம்பி தங்க அக்கா அன்னை வாங்கோண்ணா நாம் மாடி பாடி சந்தோஷமா போவோமா போடு ஜிங்கிடி 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 சிப்பப்போ ஜிமுக்கு 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 சிப்பப்போ சாமியோய் ஜிங்கிடி 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 சிப்பப்போ ஜிமுக்கு 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 சிப்பப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுக்கு 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 ஏசப்போ சாமியோய் ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுக்கு 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 ஏசப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுக்கு 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 ஏசப்போ ஜிங்கிடி 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 ஏசப்போ ஜிமுக்கு 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 ஏசப்போ. அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்டு இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்ட சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்து கொண்டு வருகிறது. இது மட்டும் அல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், எஃப்எம், சிடி மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமணிக்கான செய்தியாகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாதே இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.